அவங்கள்ட்ட இருக்குது. இந்த வந்து கட்சி திருத்தமும் நம்ம தடுக்கத்தான் நம்ம வேலையே. அவன் இல்லை, அவன் தெரியாமல் வெளியில் வெளியில் தான் பவுன்சர் டாக்கு பண்ணுறாங்க. பிரச்சனை கூட கேட்டிருக்கீங்க. ஒரு டிசி கொடுத்துருப்பாரு, கொத்துந்த பவுன்சர் கிடையாது. டிசி கொடுத்துருப்பாரு, கொத்துந்த பவுன்சர் கிடையாது. கொண்டு போகிறோம். எங்கள் வேலை அதுதான், தடுக்கத்தான். அவர் அப்பாவி. அவர் இன்ன வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பெட்டி கேஸ் எதுவும் கிடையாது. சாதாரண ஒரு படித்த எம்ப்ளாயி. அவர் ஒரு 500 சம்பளத்துக்காக வேலைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் கஷ்டப்படுறாங்க. அவன் இருக்கிற மகிழா காங்கிரஸ் சார்பில் மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பார் முன்பு ஆர்ப்பாட்டம். ரெஸ்டோ பாரை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரெஸ்டோ பார்களில் லஞ்சம் வாங்கும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். ரெஸ்டோ பார் மாணவர் கொலை வழக்கில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் பள்ளி செல்லாத 1 முதல் 19 வயது நிரம்பிய அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஆனந்தா நகர், திருமகள் நகர், திருமால் நகர், வேல்ராம்பட்டு, திருப்பூர், குமரன் நகர் பகுதி, ரமணர் நகர், அண்ணா நகர், சுதான நகர் முழுவதும், அங்காளம்மன் நகர், அரவிந்தர் நகர் பகுதி, அன்னை தெரசா நகர், முருங்கப்பாக்கம் பேட், கமலம் நகர், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், ஆசிரியர் காலனி, குப்பம் மற்றும் குப்பம்பேட், கொம்பாக்கம் மற்றும் கொம்பாக்கம்பேட் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தம்பி